ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 and 2ல் பார்ட் 2 இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 37 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதே போல் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 299க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது. வேறு எதையும் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இலக்கணங்கள் ப்ளஸ் அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதன் வகைகளும் அது என்னென்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், தெளிவாக இருக்கும். ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோஸ் எப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. தொடை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 8 வகைப்படும். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறது 1 by 1 பார்க்கலாம். மோனை தொடை, எதுகை தொடை, முரண்தொடை, இயல்பு தொடை, அளவெடுத்தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்து தான் 8 வகையான தொடைகள். அடுத்தது பா எத்தனை வகைப்படும். பா மொத்தமாக 4 வகைப்படும். அந்த 4 என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அடுத்தது ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆகுபெயர் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 16 வகைப்படும். ஆகுபெயர் 16 வகைப்படும். இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸு. ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், எண்ணளவை யாகு பெயர், எடுத்தளவை யாகு பெயர், முகத்தளவை யாகு பெயர், நீட்டல் அளவை யாகு பெயர், சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தவாகு பெயர், ஊமையாகு பெயர். மொத்தம் இது 16 வகைப்படும். அடுத்தது பாருங்கள், தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும். தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 வகைப்படும். மொத்தமாக 7 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைத்திணை, பெருந்திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைத்திணை, பெருந்திணை. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 வகைப்படும். அடுத்தது பாருங்கள், தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை வகை அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 7 வகைப்படும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வெச்சித்திணை, அடுத்தது வஞ்சித்திணை, அடுத்தது உளிஞை திணை, 4th ஒன் தும்பை திணை, 5th ஒன் வாகை திணை, 6th ஒன் காஞ்சி திணை, 7th ஒன் பாடான் திணை. ஓகேங்களா? மொத்தம் தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் 7 வகைப்படும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது புறப்பொருள் வெண்மாலை என்னும் நூல் புறத்திணைகளில் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. புறப்பொருள் வெண்மாலைகளில் புறத்திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்களா. வெச்சித்திணை, கரந்திணை, வஞ்சித்திணை, வெச்சித்திணை, கரந்திணை, வஞ்சித்திணை, 4th ஒன் காஞ்சித்திணை, நொச்சித்திணை, உளிஞைத்திணை, தும்பைத்திணை, வாகைத்திணை, பாடாந்திணை. பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை. பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. வெச்சித்திணை, கரந்தை திணை, வஞ்சித்திணை, காஞ்சித்திணை, நொச்சித்திணை, உளிஞை திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடாந்திணை, பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை. ஸோ இந்த 12 தான் புறப்பொருள் வெண்பா மாலை
அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. இது வந்து 12 வகைப்படும். அடுத்தது வந்து அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 2 வகைப்படும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து உயிரிழப்படை, செகண்ட் ஒன் ஒற்றளப்படை. உயிரிழப்படை, ஒற்றளப்படை. அடுத்தது 8th ஒன் வந்து பாருங்கள், உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட் ஒன் வந்து மொழி எத்தனை வகைப்படும்? மொழி எத்தனை வகைப்படும்? மொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அடுத்தது வந்து பாருங்கள், வலுவமைதி எத்தனை வகைப்படும்? வலுவமைதி எத்தனை வகைப்படும்? வலுவமைதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே 5 வகைப்படும். பொதுவாக 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை வலுவமைதி, திணை வலுவமைதி. செகண்ட் ஒன் பால் வலுவமைதி, பால் வலுவமைதி. தேர்ட் ஒன் இட வலுவமைதி, இட வலுவமைதி. ஃபோர்த் ஒன் கால வலுவமைதி, கால வலுவமைதி. ஃபிஃப்த் ஒன் மரபு வலுவமைதி, மரபு வலுவமைதி. ஸோ வலுவமைதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வகைப்படும். சரிங்களா? திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லி மொத்தமாக உங்களுக்கு 5 வகைப்படும். அடுத்தது வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். மொத்தமாக 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லி 6 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், விடை எத்தனை வகைப்படும்? விடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்து மொத்தமாகவே 8 வகைப்படும். விடை வந்து மொத்தமாக 8 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர்வினாதல். 6th ஒன் உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இளமொழி விடை. ஓகேவா? இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர்வினாதல், உற்றது உணர்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அடுத்தது வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 3 வகைப்படும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12th கொஸ்டின் வந்து பாருங்கள், விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 8 வகைன்னு எழுதணும். சேம் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து வெளிப்படும். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? வெளிப்படை விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகைப்படும். வெளிப்படை அப்படின்னா மொத்தம் 3, விடை அப்படின்னு கேட்டால் மொத்தம் 8. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழப்பும் கேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விடை எத்தனை வகைப்படும் கேட்டால் 8 வகை. வெளிப்படை விடை எத்தனை வகைப்படும் கேட்டால் 3. அடுத்தது குறிப்பு விடை எத்தனை வகைப்படும் கேட்டால் 5. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. விடை வந்து 5, வெளிப்படை வந்து 3, குறிப்பு விடைகள் வந்து 5. ஸோ அந்த குறிப்பு விடைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் விடை, வினா எதிர்வினாதல், வினா எதிர்வினாதல், உற்றது உரைத்தல் விடை,
உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொஸ்டின்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படியும் கேட்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதனால தான் நான் வந்துட்டு ஒரே இதை எழுதாமல் உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? விடை வந்து 8, வெளிப்படை விடை வந்து 3, குறிப்பு விடை வந்து 5. அடுத்தது பொருள்கோள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். பொருள்கோள் வந்து பார்த்திங்கன்னா 8. ஆற்று நீள் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், பிற்பூட்டு பொருள்கோள், தற்பிசை பொருள்கோள், அலைமாறி பார்ப்பு பொருள்கோள், கொண்டு கூற்று பொருள்கோள், அறிமறை மாற்றுட்ட பொருள்கோள், அறிமறை மாற்றுட்ட பொருள்கோள். ஓகேங்களா? அடுத்தது வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே 5 வகைப்படும். வெண்பா வந்து நார்மலாக 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, எண்ணிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பற்றொடை வெண்பா. ஓகேங்களா? குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, எண்ணிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பற்றொடை வெண்பா. ஓகேங்களா? அடுத்தது வந்து மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. மொழி முதல் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22 வகைப்படும். அதில் வந்து உயிரெழுத்துக்களை 12ஆகவும் மெய்யெழுத்துக்களை வந்து 10ஆகவும் கருதப்பட்டு உள்ளது. ஸோ அந்த உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சேர்த்தா அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எண்ணிக்கை அடிப்படையில் வந்து 22 இருக்குது. அந்த இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க, ச, த, ந, ப, ம, வ, ய, ஞ, ங. ஓகேங்களா? க, ச, த, ந, ப, ம, வ, ய, ஞ, ங. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொழி எழுத்துக்களில் வந்து முதல் எழுத்துக்களாக வந்து கருதப்படுறது. மொத்த எண்ணிக்கை அடிப்படையில் 22 சொல்லப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்கலாங்க. மொழியினுடைய இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 24 வகைப்படும். மொத்தமாக 24 வகைப்படும். அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் சேம் அதே தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழி வந்து எழுத்துக்கள், அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 22ன்னு எழுதிக்கோங்க. அதே வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் எண்ணிக்கை 24. அப்போ அந்த 24 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உயிரெழுத்துக்களை வந்து 12, மெய் எழுத்துக்களை வந்து 11 அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞ, ந, ந, ம, ந, ய, ரா, லா, வ, லா, லா. ஓகேங்களா? ஞ, ந, ந, ம, ந, ய, ரா, லா, வ, லா, லா. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து மொழியினுடைய இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. குற்றியலுகரத்தில் வந்து 1 தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து அக்கு தான் வந்து அந்த 1 சொல்கிறாங்க. குற்றியலுகரத்தில் வந்து மொத்தமாக வந்து 1 தான் இருக்குது, அக்கு. அடுத்தது ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமண்டில ஆசிரியப்பா. ஓகேங்களா? நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். தொடை விரல் பக்கங்கள் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக 35 வகைப்படும். மொத்தமாக 35 வகைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிஎஃப் யாராவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் A to Z வந்து நம்மக்கிட்ட பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் அதை மட்டுமே பார்த்தாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினேஷனோடு நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். அந்த 3 அப்படின்னா அந்த 3க்கு உண்டான மொழினா என்ன, வலுவமைதினா என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கத்தோடு நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா படிக்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிரும்.
இதில் வந்து பிடிஎஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 299க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.